உடம்புக்கு வலிமையானது பாருங்கள். எல்லாம் உடம்புக்கு வலிமையானதை பொருளாக சாப்பிட்ணும். எல்லாம் காசு சம்பாதிச்சிட்டோன்னு சொல்லி அவங்கவுங்க பெரிய பெரிய சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இதுதான் சத்து எப்போவுமே. சரிங்களா? பழைய சோறு, வெங்காயம் போட்டு பழைய சோறு, தயிர், வெங்காயம், இங்கே ஊறுகாய், அழகான ஊறுகாய். சாப்பாட்டுக்கு பழைய சொத்துக்கு அழகான ஊறுகாய் இருக்கா. இதில் என்ன செய்வீங்கனாக்கா மிளகா கிடக்கும். இந்த மிளகாயை அப்படி எடுத்துக்கணும். இதுதான் மிளகா. இந்த மிளகாயை தூக்கி அப்படி வச்சுக்கணும். பழைய சொத்துக்கு சாப்பிட தொட்டுக்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்களா புளிக்குழம்பு, அழகான புளிக்குழம்பு, அழகான புளிக்குழம்பு. சரியா? இந்த புளிக்குழம்புல பார்த்தீங்கன்னா மொச்சக்கட்டை இருக்குது, மாங்காய் இருக்குது, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அழகான ஆணம் புரியுதுங்களா, திக்காக இருக்குது, கருவாடு, மண்டை எல்லாம் போட்டு அழகான ஆணம். பார்த்தீங்களா? இதெல்லாம் 100 வருஷம். இதுதான் தேனமிர்தம்னு சொல்லுவாங்க. இதைத்தான் தேனமிர்தம்னு சொல்லுவாங்க. ஆமாம். இதை சாப்பிட்டு நீங்கள் வெயிலில் எங்கே போனாலும் வயிற்று வலி வராது, என்ன அல்சர் வராது. நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம். பழைய சோறு சாப்பிட்றதுக்கு எல்லாம் பயப்படுறீங்க. ரொம்ப பேர் பழைய சோறுனாலே யாரும் தொட மாட்டேங்கிறீங்க போது. பாருங்கள், அப்படி தயிர் ஊற்றி ஊற வச்சாச்சு நைட்டே, சின்ன வெங்காயம் போட்டு. பிஸ்மில்லா. இந்த மாதிரி சாப்பிடணும். எப்போவுமே இளமையாக இருக்கலாம். அவ்வளோதான். எப்போவுமே இளமையாக இருக்கலாம். முடி தான் கருக்குமே தவிர சிவப்பு வெள்ளையாகாம தவிர உடம்பு எப்போவுமே இளமையாக இருக்கும். சரிங்களா? இதை எல்லோரும் சாப்பிட ட்ரை பண்ணு. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.